எல்லாத்தையும் அப்பாட்ட சொல்லிடுவேன், அப்பாட்ட சொல்லிடுவேன், அப்பாட்ட சொல்லிடுவேன். அப்பா வில்லனாவே காமிப்பாங்க. இவன் அப்பாவான்ல அப்ப தெரியும். அது வரைக்கும் அப்பாக்களை பத்தி எந்த பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் பெருசாவே தெரியாது. அப்பாங்கிற ஒரு கேரக்டர் யாருங்கிறது இவர் அப்பா ஆகிறப்ப தெரியும். அப்ப ஃபீல் பண்ணுவார், என் அப்பா போல் யாரும் இல்லை, அட முட்டாள். இதுதான்டா உங்க அப்பா அப்பயே சொன்னாரு, என்ன மாதிரி ஒரு அப்பா கிடைக்க மாட்டான்டா படுறான்னாரு. அப்ப படிக்கல, தெரு சுத்திட்டு குழந்தையெல்லாம் பிறந்து வாழ்க்கை நடு ரோட்ல வச்சு செவில்ல இழுக்கிறப்ப இவன் யோசிக்கிறான், எங்க அப்பா மாதிரி கிடையாது, அப்ப எங்க அப்பா சொல்லதை கேட்டிருக்கணும். உங்க அப்பா நீங்க 1000 குறைகள் சொல்லலாம், அவருக்கு எந்த கெட்ட பழக்கங்கள் வேணா இருக்கலாம், அவர் எவ்வளவு கோபக்காரரா வேணா இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அத்தனை கோபத்தையும் அவர் காமிப்பாரு, அவ்வளவு கெட்ட பழக்கங்கள் கூட அவர் இருப்பாரு. ஆனால் ஒருபோதும் தன்னுடைய தலைமுறை கெட்டு போக வேண்டும் என்று நினைத்த தந்தை ஒரு நாளும் கிடையாது. எங்கேயாவது இப்ப டிராபிக் போலீஸா இருக்கிறவங்க, போலீஸா இருக்கிறவங்க, இல்ல என்ன சொல்ல துப்புரவு தொழிலாளியா இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு போறப்ப நம்ம ஊர் புழுதியில, நம்ம ஊர் வெயில்ல அவங்க சட்டை எப்படி இருக்கும், அவங்க உடல் நாற்றம் எப்படி இருக்கும், அப்பா போய் குளிச்சுட்டு வந்துருப்பா, ஸ்மெல் தாங்க முடியலப்பா, ஈஸியா சொல்லிடும் குழந்தைங்க. தங்கங்களா, ஒன்னே ஒன்னு சொல்றேன், அந்த அன்பு மிகுந்த தந்தை அந்த நாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாவிடில் உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் வாசனையாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை.